பொய் சொல்லாதீர்கள் என்று அமலாக்கத்துறையை எச்சரித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். எந்த விவகாரத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டாஸ்மாக்ல ஒரு பெரும் முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை பாஜக சொல்லியது. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா, அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தியது. அது சோதனை நடத்தியதை தொடர்ந்து பாஜக ஒரு பெரும் போராட்டத்தை எல்லாம் நடத்தினாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. 1000 கோடி ஊழல் என்றெல்லாம் பாஜக சொல்லியது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டாஸ்மாக் அதிகாரிகள் 2 பேருமே ஒரு ரிட் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஹைகோர்ட்ல. அந்த வழக்குல இன்றைக்கு விசாரித்த நீதிபதிகள் சில முக்கியமான கேள்விகளை எழுப்பி அப்புறம் வழக்கை அடுத்த கட்டத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது உள்ளபடியே அமலாக்கத்துறைக்கு விழுந்த ஒரு சாட்டை அடி அப்படின்னே சொல்லலாம். என்ன மாதிரியான கேள்விகளை அமலாக்கத்துறையை நோக்கி நீதிமன்றம் கேட்டது, இந்த விவகாரத்தை பாஜக எப்படி அரசியலாக்க பார்க்கிறது, இது எந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆகும் உள்ளிட்ட பல கேள்விகள் இதில் இருக்கின்றன. இவை அனைத்திற்கும் பதிலளிக்க நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் தராசு திரு ஷாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நம்ம நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சந்தேஷ். சார், இந்த வழக்கு நீங்க வந்த போதே நீங்க சில இடங்கள்ல உங்களுடைய போனும் கேட்டிருக்கிறேன். அப்போ இது இந்த வழக்கு நிக்காது, நீதிமன்றத்துல நிக்காது அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்கள் நீங்க லீகலா சொன்னீங்க. நீங்க பொலிட்டிக்கலா கூட இல்ல, லீகலாவே நீங்க வழக்கறிஞரும் கூட, வழக்கு சட்டம் படித்தவரும் கூட அந்த இடத்துல சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு நீதிமன்றம் சில கடுமையான கேள்விகளை அமலாக்கத்துறையை நோக்கி எழுப்பியிருக்கிறது. இந்த வழக்கு யார் போட்டாங்க, இந்த வழக்கினுடைய விசாரணை என்ன நடந்துச்சு, இன்னைக்கு நீதிபதிகள் எழுப்பிய கேள்வி என்ன அப்படிங்கறத சொல்லுங்க சார் மக்களுக்கு. நீங்க ஆரம்பத்துல சொன்னதுதான் பொய் சொல்லாதீர்கள் என்பது அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது. காலையில கூட முரசொலியில உங்க கட்டுரையும் நான் படித்தேன். இது சம்பந்தமான உங்களது கட்டுரை. அதுல இத்தனை எஃப்ஐஆர்கள், அதுல பெரும்பாலான எஃப்ஐஆர்கள் அதிமுக பேரில் போடப்பட்டது. இந்த கருத்துக்களையும் நான் படித்தேன். இப்ப இன்றைய வழக்கை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கும்போது, இன்றைய வழக்குல அரசு கேட்டது ரீசன் சர்ச் அண்ட் சீசர் ரைடுன்னு சொல்றோம், ரைடுன்னே வச்சுக்கலாம். அது அதை டிக்ளேர் ஆஸ் இல்லீகல், இதுதான் மேஜர் பிரேயர். ஆனா அது ஆம்னிபஸ் ஆர்டர், அதாவது அப்படியான ஒரு ஆம்னிபஸ் ஆர்டரை இருதரப்பையும் கேட்காம நீதிபதிகளால கொடுக்க முடியாது. ஆனாலும் அதை கேட்டுதான் ஆகணும், அரசு தரப்பு அதை கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அதை மத்த வாதங்கள் வருது. சாரி சார், இந்த சோதனையே சட்டப்பூர்வமானது அல்ல, சட்டத்திற்கு புறம்பான சோதனையை அமலாக்கத்துறை நடத்திருக்குங்கிறாங்க. ஆமா, ஏன்னா யூசுவலா நம்ம ஈவன் நான் என்னோட இன்கம் டாக்ஸ் கேசஸ்ல நான் வாதாடும் போது கட்சிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெய்டு இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டா அதோட மேட்டரே ஓவர். அப்போ எதுல அதை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னா, ரெய்டுக்கு பிறப்பிக்கப்பட்ட வாரண்ட், ரெய்டு நடத்தப்பட்ட முறை, இது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா அதுக்கு பிறகு எல்லாமே அடிபட்டு போயிடும். அதனால எப்போதுமே இந்த வாதம் வைக்கப்படும். உடனடியா நீதிமன்றம் ஏத்துக்கிடாது அதுக்கு. ஆனா நடுவுல நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கு பிறகு எதிர் தரப்புக்கு நோட்டீஸ், அவங்களோட வாதம், அதுக்கு பிறகு இந்த ஆம்னிபஸ் ஆர்டருக்கு நீதிமன்றம் வரும். அப்போ இப்ப நம்ம எதற்காக பார்க்கணும்னா, ஏன் இந்த ரெய்டு இல்லீகல் என்று அரசு சொல்கிறது. என்னன்னா, எந்த ஒரு ரெய்டும், எந்த ஒரு சர்ச் அண்ட் சீசரும் ஒரு உள்நோக்கத்தோட நடத்தப்பட்டால் அது இல்லீகல் ஆயிருது. உள்நோக்கம் எதுன்னா, அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும். அது அந்த அபிடவிட்ல தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. ஹோம் செக்ரட்டரி அபிடவிட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வெரி சர்ச் பிகேன் வித் இல்லீகாலிட்டி, சர்ச் தொடங்கினதுல இருந்தே அது இல்லீகல் தான். அது போக சர்ச்சோட நோக்கம் அதிகாரிகளை மிரட்டுவதாக இருந்தது. அது போக எதுக்கு சர்ச் பண்றோம்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு அதை வாதத்துல வைத்தார்கள். அதாவது ஒரு இடத்துல ஒரு அதிகாரிகள் சோதனை போடுறாங்கன்னா எதுக்காக சோதனை போடுறோங்கிறத சொல்லணும். இது அடிப்படை. ஏன் தனியாருக்கும் இது பொருந்தும், தனியார் மீது நடத்தப்படுகிற சோதனைகளுக்கும் இது பொருந்தும். அப்படியான எந்த விதமான விளக்கமும் தரப்படவில்லை என்று சொல்லும் போது புலனாய்வு சிசிடிவி அடிப்படையில வருது. அப்போ இப்ப சிசிடிவி ரெக்கார்டிங்ஸ் கொடுக்கணும்னு ஜட்ஜஸ் கேட்டிருக்காங்க. அதாவது if there are CCTV recordings to show that டாஸ்மாக் officials including women were detained about 60 hours, 60 மணி நேரம் அவங்கள தடுத்து வைத்திருந்தார்கள். ஏன்னா பெண் அதிகாரிகளையும் டாஸ்மாக் நிறுவனத்தில் வழிகாட்டக்கூடிய பெண் அதிகாரிகளையும் விசாரணை என்ற பேர்ல தடுத்து வச்சிருக்காங்க. மேனேஜிங் டைரக்டர் IAS ஆபீசருங்க, அவரு திரு விசாகன். ஜிஎம் சங்கீதான்னு அவங்க பெண் அதிகாரி. அப்புறம் ஒரு டிஜிஎம், இந்த டிஜிஎம் அவங்க டிஜிஎம் பேரு ஜோதி சங்கர். இவங்களை மிகப்பெரிய அளவுக்கு துன்புறுத்தினாங்க. போக நைட்டு 1 மணிக்கிட்ட ரெய்டை முடிச்சுட்டு 6 மணி நேரம் வீட்டுக்கு போயிட்டு உடனே திரும்பி வர சொன்னாங்க
இப்படி வந்து 3 நாள் துன்புறுத்துனாங்க. இது வந்து முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். ஓகே. அப்போ இதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ வந்து இப்போ அரசு 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 தரப்பு மூத்த வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா ஒரு நீதிமன்றத்துல வந்து மிக மூத்த சொல்ல வழக்கறிஞர் முடியாது. ஆமா. அவர் அப்படி சொல்ல மாட்டாரு. இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆமா. அப்புறம் சர்ச் ஆத்தரைசேஷன். டாஸ்மாகோட மொத்தம் 3 ரிட்டுங்க இது. டாஸ்மாக் ரிட் 1, கவர்மெண்ட் ரிட் 1, அப்புறம் இன்னொரு ரிட்டு டாஸ்மாக் ரிட்டு. இதுல டாஸ்மாக் ரிட்டுல எங்களுக்கு காப்பி ஆஃப் சர்ச் ஆத்தரைசேஷன் கொடுக்கல. அது யாரு இஷ்யூ பண்ணியிருக்காருன்னா இடியோட ஜாயிண்ட் டைரக்டர். ஓகே. ஜாயிண்ட் டைரக்டரும் டாஸ்மாகோட எம்டியும் ஒரே மாதிரியான சம அந்தஸ்துல இருக்கிறவங்க தான். இன்னும் சொல்ல போனா டாஸ்மாக் எம்டிக்கு அந்தஸ்து கூட இருக்கும். ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். ஓகே. அப்போ அவரை சர்ச் பண்றதுக்கான ஒரு ஆத்தரைசேஷனை எப்படி இஷ்யூ பண்ணாங்கங்கறத அவங்க தெரிஞ்சுதானே ஆகணும். புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு கலெக்டர் சோதனை போடுறதுக்கு தாசில்தார் கொடுத்த மாதிரி, ஒரு கலெக்டர் சோதனை போடுறதுக்கு ஒரு டிஆர்ஓ கொடுத்த மாதிரி, டிஆர்ஓ கொடுத்த மாதிரி. ஓகே. அப்படி டிஆர்ஓ கொடுக்க முடியும். ஓகே. அவர் தானே கொடுக்க முடியும். அப்ப ஆத்தரைசேஷன் அது ஆக்சுவலா யார் சைன் பண்ணிருக்கா, உண்மையான சைனா இவ்வளவும் தெரியணும் இல்லையா? அதுல அது கொடுக்கறதுல என்ன கஷ்டம் இருக்கு? அது எப்படி புலனாய்வுக்கு பந்தகம் விளைவிக்கும்? அப்புறம் இசிஐஆர் கொடுக்கலங்கிறது அடுத்த குற்றச்சாட்டு. இசிஐஆர்ங்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இதுல எஃப்ஐஆரே வராதுங்க. அது ஒரு மாபெரும் பிரச்சனை. அது ஆக்ட்லயே இருக்கு. பிஎம்எல்ஏ ஆக்டே ஒரு ட்ரெக்கோனியன் பிளாக் ஆக்ட்ங்கிறதா என்னோட அபிப்பிராயம். அப்போ எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்ல அப்படிங்கிற மாதிரி அதுல பொதுப்படையா இருக்கு. ஏன் அப்படி பொதுப்படையா இருக்குன்னா ஆக்டோட நோக்கம் சர்வதேச குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது. அதாவது ஆயுத கடத்தல், போதை மருந்து கடத்தல். அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது முதல்ல அந்த ஆக்ட் கொண்டு வரும்போது வைக்கப்பட்ட வாதம். ஆக்டை இப்போ வந்து அரசியல் ரீதியா பயன்படுத்தும் போது இவங்க வந்து நாங்க இசிஐஆர் கொடுக்க வேண்டியது இல்லை என்றே தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க. சரி. ஆனா சுப்ரீம் கோர்ட் அதை பல முறை வந்து நீ கொடுக்கணும்லாம் கண்டிச்சே சொல்லியாச்சு. இப்ப சமீப காலமாக வந்து இசிஐஆர் கொடுக்கணுங்க. இன்ஃபர்மேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இப்போ பிஎம்எல்ஏ இடி நேரடியா ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா? இப்போ ஒரு ஊழல் குற்றச்சாட்டுனே வச்சுக்கோ, அது உண்மைனே வச்சுக்கங்க. இடி வந்து நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னா அது எடுக்க முடியாது. என்ன காரணம்னா பிரிடிகேட் அஃபென்ஸ்ங்கிற ஒண்ணு வந்து வரணும். பிரிடிகேட் அஃபென்ஸ்னா என்னன்னா பிஎம்எல்ஏக்கு கீழே தண்டனை வாங்கி தரக்கூடிய முதன்மை குற்றம். அதாவது சட்டப்பூர்வமற்ற பண பரிவர்த்தனை நடந்திருக்குதாங்கிறது இருக்கணும். அது கூட அடுத்ததுங்க. அது வந்து அந்த ஒரு 4 கூறு இருக்கு இதுல. இந்த 4வது கூறு தான் அந்த பண பரிவர்த்தனை. அதுக்கு பிறகு வந்து இன்டகிரேஷன் வித் ஜெனரல் எக்கானமி, நாட்டின் பொது பொருளாதாரத்தோடு சட்ட குற்ற பணத்தை இணைத்தல். ஒரு சின்ன உதாரணமா சொல்றேன். உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. 10,000 ரூபாய் நீங்க ஏதோ ஒரு சட்டபூர்வமற்ற வகையில சம்பாதிச்சிருக்கீங்க. 10,000 ரூபாய் வச்சு ஒரு காய்கறி கடையில போய் 5,000 ரூபாய்க்கோ இல்ல 3,000 ரூபாய்க்கோ ஜாமா வாங்குறீங்கன்னா பொது பொருளாதாரத்தோட உங்க 10,000 ரூபாயில ஒரு பகுதியை இணைச்சிட்டீங்க. சரி, இது ஒரு குற்றம். ஒரு சிம்பிளான ஒரு விளக்கம். அப்போ இந்த பிரிடிகேட் அஃபென்ஸ் என்ன பிரிடிகேட் அஃபென்ஸ் அப்படிங்கறத சொல்லணும் இல்லையா? அது வந்து ஆத்தரைசேஷன்லயோ இல்லைன்னா இசிஐஆர்லயோ அது இருக்கணும் இல்ல, இருக்கானே தெரியாது. நீங்க உங்க கட்டுரையில சொல்லியிருந்தா அது பழைய ரீசன் என்னன்னா மொத்தம் போடப்பட்ட எஃப்ஐஆர்கள் இத்தனை. இந்த எஃப்ஐஆர்கள் எப்போ 40 நம்பரை விட்டுருவோம். எஃப்ஐஆர்கள் வந்து எப்போ போடுறாங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அது எப்போதுமே போட்டுக்கிட்டே இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு அரசு, மாநில அரசு அது சம்பந்தப்பட்ட துறைகள்ல சோதனைகள் நடத்திட்டே இருப்பாங்க. பல துறைகள்ல நீங்க பார்க்கலாம். டாஸ்மாக் மட்டும் எடுக்க வேண்டாம். ஆர்டிஓ ஆபீஸ்ல நடக்குது, தாலுகா ஆபீஸ்ல நடந்துருக்கு. நீங்க ரெகுலரா பாத்தீங்கன்னா இப்போ ஆர்டிஓ ஆபீஸ்ல ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கு. அப்போ நான் ஒரு வழக்குல வந்து அப்போ ஆர்டிஓ ஆபீஸ் ஒரு இதே மாதிரியான ரெய்டுங்க. அதுல வந்து சட்டவிரோத பணம் இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு, ஒரு அமௌண்ட். அதுல என்னாச்சுன்னா அந்த பணம் கொடுத்ததாக சொல்லி ஒரு தனிநபர், அவர் ஒரு புரோக்கர் மாதிரின்னு வச்சுங்களேன், அவரை தூக்கி உள்ள வச்சாச்சு. அவருக்கு பெயில் கீழ்கோர்ட்ல எல்லாம் கொடுக்கவே இல்லை, கொடுக்க முடியாதபடி இருக்கு ஆக்ட். ஹைகோர்ட்டுக்கு வரும்போது சிம்பிளா என்னன்னா ஒரு பிரைபு அப்படின்னா இன்டென்ஷன் ஆஃப் பிரைபு. இன்டென்ஷன் ஆஃப் பிரைப்ல ஒரு கிவர் வேணும், ஒரு டேக்கர் வேணும் இல்லையா? ஒருத்தன் கொடுக்கணும், ஒருத்தன் வாங்கணும்ல. கொடுத்தது யாரு? ஐயா, நீ கொடுக்கறதுக்கு நீ பணம் வச்சிருந்த அப்படின்னா வாங்குறதுக்கு யார் தயாரா இருந்தான்னு அதுல சொல்லவே இல்லை. இதெல்லாம் வந்து மைனர் பாயிண்ட் மாதிரி தெரியுங்க. ஆனா ரெய்டே வந்து இல்லீகல் ஆக்கி விட்டுரும். அதனாலதான் அந்த ரெய்டு வந்து இல்லீகல்
என்பதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரதோட ரீசன் அதுதான். ஓகே. அப்ப என்ன பண்றாருன்னா திருப்பியும் இடி தரப்புல மூத்த வழக்கறிஞர் சுந்தரேசன் அவர்கள், இடி ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரமேஷ் அவர்கள், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து எந்த இந்த மாதிரியான அழுத்தம் எல்லாம் எதுவுமே நாங்க கொடுக்கவே இல்ல, அழுத்தம் கொடுக்காம தான் எல்லாமே பண்ணோம். எங்களுக்கு வந்து சட்டப்படி வந்து இசிஐஆர் கொடுக்க வேண்டிய கடமை இல்ல, சர்ச் ஆத்தரைசேஷன் கொடுக்க வேண்டிய கடமை இல்ல. இது வந்து அவங்களோட மறுதளிப்பு. இப்போ வழக்கு வந்து திங்கட்கிழமைக்கு போஸ்ட்போன் ஆயிருக்கு. அது வரைக்கும் ஓரலா நோ கோயர்சிவ் ஸ்டெப்ஸ் ஷுட் பி டேக்கன்னு கொடுத்தாச்சு. சோ இந்த வழக்கு அப்படியே நிக்கும். இப்போ இதற்கு அடுத்த கட்டம் என்ன? இதானே இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. இப்ப அடுத்த கட்டம்னா, இப்ப நம்ம எதை பார்க்கணும்னா, இந்த 3 ரிட்டோட நேச்சர். 3 ரிட்டோட ஒன்னு ஸ்டே ஆஃப் இடி ஆக்ஷன். கிட்டத்தட்ட ஸ்டே ஆன மாதிரி தான் இப்போ. ஏன்னா அடுத்த வாய்தா வரைக்கும் நடவடிக்கை எடுக்க முடியாது. அடுத்த வாய்தால கண்டிப்பாக இடி தரப்பு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்கும், இல்ல ஏதோ ஒண்ணு செய்யும். ஆனா ஜட்ஜஸ் வந்து நீங்க பொய் சொல்லாதீங்க, எல்லாம் பேப்பர்ல வருது, நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம்னு சொல்லும்போது அவங்க மனசுல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. they have formed an opinion. அதை நோக்கி தான் அவங்க டிராவல் பண்ணுவாங்க. ரெண்டாவது, டைரக்ஷன் நாட் டு ஹராஸ் அபிஷியல்ஸ், அதிகாரிகளை துன்புறுத்தாதீங்க. இது நோக்கம். அரசியல் எப்படின்னா, ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் போது அதுல பாதிக்கப்படுவது யாருன்னா அதிகாரிகள் தான். என்ன காரணம் அப்படின்னா, அரசியல்வாதிகள் அது வேற, அதிகாரிகள் அவங்க வந்து நாளைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு கூட அவங்க அதிகாரியா போகலாம். ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் இங்க இருந்து சென்ட்ரல் டெபுடேஷனுக்கு போகலாம். அவங்களோட பிரச்சனை என்னவா இருக்கும்னா, இது ஒரு அரசியல் ரீதியாக இவ்வளவு பெரிய ஒரு அக்னி வளையத்தை போடுறாங்க, இதுல நம்ம வந்து இந்த நெருப்புக்குள்ள நின்னோன்னா நம்மளோட எதிர்காலம் பாதிக்கப்படும். இது பொதுவா நான் எல்லா ஐஏஎஸ் ஆபிசர்ட்டையும் நான் அவங்களோட பயங்கிறது உண்மையிலே இதுதாங்க. அப்போ நோக்கமும் அதுதான், என்னன்னா பயமுறுத்துறது. ஆமா, ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி கேஸ் போட்டு பல பேருடைய எல்லாத்தையும் சத்தீஸ்கர் உதாரணம், அப்புறம் டெல்லி உதாரணம் சொல்றாங்களே முதலமைச்சர் அண்ணாமலை, அதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே அபிஷியல் முதல்ல பழி வாங்கி இருக்காங்க. சொல்ல போனால் வந்து ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் வந்து அரெஸ்ட் ஆகி 6 மாசமோ 8 மாசமோ உள்ள இருந்தாங்க. அப்போ இதுல வந்து நோக்கம் வந்து ஒரு கெடுதலை விளைவிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோட செயல்பட்டு இருக்காங்க. அப்போ என்ன டிக்ளரேஷன் வேணும் அப்படின்னா, பவர் ஆஃப் இடி வயலேட்டிவ் ஆஃப் ஃபெடரலிசம் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர். அதாவது நம்மளோட அரசியல் சாசனத்துல முக்கியமான விஷயம் எதுன்னா, அதிகாரங்கள் வந்து வரையறை செய்யப்பட்டவை. ஒருவரோட அதிகாரத்தை ஒருவர் தலையிடக்கூடாது. டாஸ்மாக் என்பது மாநில அரசோட நிறுவனம். டாஸ்மாக்ல முறைகேடுன்னு வைத்துக் கொள்ளுங்க, அது உண்மையிலே முறைகேடுதான் வச்சா, அந்த முறைகேடை விசாரிக்க வேண்டியது மாநில அரசின் அமைப்பா மத்திய அரசின் அமைப்பா? இதான் கேள்விங்க இதுல. மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறையா, ஒன்றிய அரசுடைய அமலாக்கத்துறையா? அப்ப நீங்க மத்திய அரசோட அமலாக்கத்துறைன்னா அப்புறம் மத்த டிபார்ட்மெண்ட்லாம் என்னத்துக்கு? எல்லாத்தையும் கலைச்சு விட்டுட்டு போயிடலாம, வெட்டி செலவா என்ன? எல்லாத்துக்குமே மத்திய அரசாங்கம் வரப்போகுது. பஸ்ல பிக் பாக்கெட் அடிக்கிறான், இடி பூந்து பிக் பாக்கெட் அடிச்ச இது வந்து பிஎம்எல்ஏ கீழே வர்றதப்பா, எவ்வளவு பணம் வச்சிருக்க? 5000 ரூபாய் வச்சிருக்க, பிஎம்எல்ஏ கீழே உன்னை கைது பண்றான் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு நகைப்புக்குரியதா? அப்படித்தானே போலீஸ் எதுக்கு? இதே இடி ராஜஸ்தான்ல மணல் கடத்தல், இதே மாதிரியான மணல் ப்ராப்ளம், அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல என்ன மனு போடுதுன்னா, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு லிட்டிகேஷன் வந்து இடிக்கு டைரக்ஷன் கொடுக்கணும்னு வரும்போது சுப்ரீம் கோர்ட் கேக்குது, ஏங்க நீங்க அதெல்லாம் விசாரிக்கலன்னு. ஐயா, எங்கிட்ட அதிகாரிகளே இல்லைங்க அதுக்கு விசாரிக்கிறதுக்கு, எங்கிட்ட அமைப்பு இல்லைங்குது. எங்க ராஜஸ்தான்ல இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இது பொதுவா நாங்க வழக்கறிஞர்களாக இந்த லைவ்ல இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம்ல, ரெகுலர் பேப்பர் மாதிரி அதையும் படிப்போம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப ராஜஸ்தான்ல விசாரணை நடத்துவதற்கு உங்கள்கிட்ட அதிகாரி இல்ல, ஆனா பிற மாநிலங்கள், குறிப்பா எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களை விசாரணை நடத்துறதுக்கு முழுமையான அதிகாரிகளை வைத்திருக்கிறீர்கள், அப்படிதானே அதுல அர்த்தம் ஆகுது. அப்ப இது பொலிட்டிக்கல் மோட்டோ இருக்குன்னு ஆயிடுதுல. பொலிட்டிக்கல் இருக்கு, அதுல என்ன சந்தேகம்? அப்ப இதுல வந்து பவரை மீறி யாரும் செயல்பட முடியாது, அது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சதுதான். எல்லாருக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு, முதலமைச்சர் கூட ஒரு அதிகாரம் இருக்கு, அதை தாண்டி அவர் செயல்பட முடியாது. அப்ப என்ன பவர்? இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி ஆஃப் மணி லாண்டரிங் டு ஏ பிரிடிகேட் அஃபென்ஸ், அது தெள்ள தெளிவா இருக்குங்க. அதாவது பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு கீழே எது குற்றமோ அந்த குற்றத்தை பற்றி புலனாய்வு செய்து
அந்த குற்றத்தின் விளைவாக கிடைத்த சட்டவிரோத பணம் மற்றும் அதன் பண பரிமாற்றம். இது பிஎம்எல்ஏ ஆக்டோட 4 கூறுகள்ல இதுதான் முக்கியமான கூறு. அப்போ டெரிட்டோரியல் லிமிட் ஆஃப் இடி அது இன்னைக்கு விவாதத்துக்கு வந்ததுங்க. அதாவது ஒரு அரசு நிறுவனத்தின் மீது குறைகள் வருது, அந்த அரசு தான் வந்து அதை புலன் விசாரணை செய்ய வேண்டும். இதுதான் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர். அதாவது அதிகாரங்கள் தனித்தனியானவை, மாநில அரசுக்கு அதிகாரம், மத்திய அரசுக்கு அதிகாரம், அதிகாரங்கள் தனித்தனியானவைங்கிறதுக்கு இதுதான் முக்கியமான கூறு, அடிக்கோடே இதுதான். ஆனா அந்த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனை இவங்க மீறுறாங்க. அப்படின்னா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள எப்படி ஐயா இது வந்து நீங்க உங்க மாநில அரசு நிறுவனம் தான், நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா அவங்க வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க, நீங்களே எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, இத்தனை 40க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்கள் நிலுவையில் இருக்கு, 40 எஃப்ஐஆர் மூலமா இவ்வளவு ரூபாய் பணப்புழக்கம் இருந்திருக்கும், அது குற்ற பணம், அந்த குற்ற பணத்தை நாட்டோட பொது பொருளாதாரத்தோட இணைச்சிருக்காங்க. உதாரணமா 100 கோடி ரூபாய் பணம் பரிமாறி சட்டவிரோத பணம், அந்த 100 கோடி ரூபாயை வச்சு உத்தரகாண்ட்ல நிலம் வாங்கியிருக்காங்க உங்க ஆளு, அப்படின்னா ஈடி விசாரிக்கலாமா கூடாதா? இது அவங்க இப்படியான ஒரு மேட்டர்ல இப்ப வந்து திமுக அரசு மேல ஒரு தவறு இருக்குங்க. அதை இந்த இடத்துல நம்ம சுட்டி காட்டணும். என்னன்னா இந்த புகார்கள் நம்மகிட்ட 40 எஃப்ஐஆர் இருக்குல்ல, ஒரு அரசாங்கத்துல 40 எஃப்ஐஆர் இருக்கு, 40 எஃப்ஐஆர்ல பல புகார்கள் இருக்கும். இந்த புகார்கள் இருக்கும்போது அந்த விசாரணைகளை எவ்வளவு துரிதப்படுத்தினாங்க, இதுக்கான ஆன்சர் இல்ல. 40 எஃப்ஐஆர் எத்தனை வருஷமா பெண்டிங்ல இருக்கும்? இப்ப இந்த அரசு 2021ல வந்துச்சு, 4 வருஷம். அதுக்கு முன்னாடி இருந்தே அது இருக்கு. ஒரு சில எஃப்ஐஆர்கள் தான் இந்த அரசு வந்த பிறகு இல்லையா? 7 எஃப்ஐஆர் இப்போ 34 எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சி காலத்துல. அது உங்க கட்டுரையிலயும் அது நீங்க தெளிவா குறிப்பிட்டிருந்தீங்க. அப்போ 7 எஃப்ஐஆர்ல சம்பந்தப்பட்ட எல்லா எஃப்ஐஆருக்கும் ஏதோ ஒரு செக் பீரியட் இருக்கும், ஏதோ ஒரு பணம் இருக்கும் இல்லையா? 7 எஃப்ஐஆர்ல சம்பந்தப்பட்ட பணம், அதுக்கு முன்னாடி சில வருடங்களாக போடப்பட்ட எஃப்ஐஆர்கள், அதுல சம்பந்தப்பட்ட பணம், அந்த பணம் வந்து எப்படி வந்து கை மாறியது அல்லது எப்படி பண பரிமாற்றம் நடந்தது, அத வந்து இவ்வளவு நாளா ஏன் நிலுவையில வச்சிருக்காங்க? இடி வந்து ஏராளமான கேஸ் போடுதுங்க, குறிப்பா அரசியல்வாதிகள் மேல கேஸ் போடுது. கன்விக்ஷன் ரேட் என்னன்னு பார்த்தா வெறும் 1%. இத வந்து லோக்சபால கேள்விக்கு பதிலா மத்திய அரசாங்கமே சொல்லுது, நாங்க 100 கேஸ் போட்டா 1 கேஸ் தாங்க ப்ரூவ் பண்ணுவோம். கேஸ் போட்டோங்க, 99 கேஸ் வந்துன்னா அந்த 99 கேஸ்ல பாதிக்கப்பட்டவங்க கதி, ஒரு கேஸ் தான் கடைசியில கோர்ட்ல நிக்குதுன்னா 99 கேஸ்ல பாதிக்கப்பட்டவங்க கதி என்னங்கிறது ஒரு கேள்வி. அதே மாதிரி 40 எஃப்ஐஆர் இங்க நிலுவையில் இருக்கும்போது அந்த 40 எஃப்ஐஆர் மூலமாக கிடைத்த கோர்ட் கன்விக்ஷன் எத்தனை, அதை வந்து சொல்லவே இல்லை. அது வந்து மாபெரும் குறைபாடு இதுல. அப்போ இந்த இடம் இது எதை நோக்கி போகுது? 17ல வந்து சர்ச் அண்ட் சீசருங்க, பிஎம்எல்ஏ ஆக்ட்ல 17ல சர்ச் அண்ட் சீசருக்கு பவர் இருக்கு. மார்ச் 6ல இருந்து மார்ச் 8 வரைக்கும் இது நடந்திருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன கேக்குது? இது வித்தவுட் ஜூரிஸ்டிக்ஷன், அதிகாரமே இல்லாம பண்ணிருக்காங்க, இல்லீகல், ஆர்பிட்டரி, இதுதான் இவங்க வைக்கிற வாதம். அதாவது சட்டத்துக்கு புறம்பானது, ஆர்பிட்டர். இது நம்ம ரெகுலரா இந்த மாதிரியான வழக்குகள்ல இந்த வாதத்தை தான் வைப்போம். ரெய்டோட நோக்கம் ஒண்ணு இருக்கு. இந்த ரெய்டு ஏன் நடத்தப்பட்டதுன்னா ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்? நெகட்டிவ் பெர்செப்ஷன், அரசு பேர்ல ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷன் வரணும்னு செய்யறாங்க, ஒரு எதிர்மறையான சிந்தனை வரணும்னு செய்யறாங்க. அண்டர்மைன் பப்ளிக் ட்ரஸ்ட், பொதுமக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை சீர்குலைக்கிறதுக்காக இதை செய்யறாங்க. அப்படின்னா இது எப்படி செய்தார்கள்ங்கிற கேள்வி நாளைக்கு திங்கட்கிழமை வரும். எப்படி செய்தார்கள்னா இடி வந்து இதுக்கு 2 பக்கமா ஒரு அறிக்கை கொடுக்குது. இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போட்டா எஃப்ஐஆர் காப்பி மட்டும் தான் பத்திரிகையாளர்கள் கிடைக்கும் இல்லையா? அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு 2 பக்கம் விளக்க அறிக்கை கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா அது கோர்ட்டுக்கு தான் கொடுக்க முடியும், பப்ளிக் டொமைனுக்கு கொடுக்க முடியாது. இடி வந்து அவங்க லெட்டர்ல கொடுக்குறாங்க, அதிகாரப்பூர்வ கையெழுத்து போட்டு. அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் பெர்செப்ஷனை கிரியேட் பண்றதுக்கு தானே இப்படி செய்யறாங்க, மக்கள் நம்பிக்கையை சீர்குலைக்க தானே செய்யறாங்க. இதை செய்யற காலகட்டத்திலேயே பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் அண்ணாமலை 2 நாளைக்கு முன்னாடியே சொல்றாரு இத. அதுக்கு அடுத்த 2 நாள்லயே வந்து போராட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன. நேற்று கூட வந்து முதலமைச்சர் படத்தை எல்லாம்
இதுல ஒட்டுறாங்க, டாஸ்மாக் ஆபீஸ்ல ஒட்டுறாங்க. முதலமைச்சர் வந்து A1 சொல்றாரு. வந்து நாங்க நடவடிக்கை எடுத்தோம்னா டெல்லி கதி தான் உங்களுக்கு, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கதி தான், சத்தீஸ்கர் முதலமைச்சர் கதி தான் அப்படின்னு இதை அரசியலாக்கும் போது இந்த நெகட்டிவ் பெர்செப்ஷனை உருவாக்குறது தான் இந்த ரெய்டோட நோக்கம் அப்படின்னு தெரிஞ்சிருது இல்லையா? எஸ். அந்த இடம் வந்து திங்கட்கிழமையில இருந்து அது ரொம்ப பரபரப்பாகும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. என்ன காரணம்னா வர்ற திங்கட்கிழமையில இருந்து இப்போ இடி வந்து இது சொல்லணும். இடி என்ன சொல்லணும்? இடி ஏற்கனவே என்ன சொல்லியிருக்குன்னா அந்த அறிக்கையில நிறைய பேர் படிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அதுல இருக்கிற அந்த சேலையன் பாயிண்ட நம்ம சொல்லி ஆகணுங்க. அவங்களோட 2 பக்க அறிக்கையில டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங்க்கு பணம் கைமாறி இருக்கு. இது வந்து மாநில அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டதா தான் இருக்க முடியும். இது குறித்த விசாரணை. டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ல ஊழல், இதுவும் மாநில அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட. ஏன்னா அவங்க தானே டெண்டர் கொடுக்காங்க. அதுல ஊழல் திருப்பி மாநில அரசு அதிகாரம் தான். அப்புறம் பார் லைசன்ஸ் டெண்டர்ல ஊழல், அதுவும் மாநில அரசு அதிகாரம் தான். அப்புறம் இன்டென்ட் ஆர்டர் ஃபேவரிங் a few distilleries, அதாவது ஒரு சில வடிப்பாலைகளுக்கு சாதகமாகவே ஆர்டர் போடப்பட்டது. இதுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னா இதுல 10 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வரைக்கும் ஒரு பாட்டிலுக்கு வாங்கப்பட்டது. அப்ப இந்த 10 ரூபாய் குற்றச்சாட்டு ரொம்ப காலமா வச்சுக்கிட்டே இருக்காங்க. டாஸ்மாக் கடைகள்ல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கிற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியிலும் இருக்கு. அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை ஈடியோட அறிக்கைக்குள்ள எப்படி கொண்டு வர முடியும்? இவ்வளவுதான் கேள்வி. இவ்வளவுதாங்க. அதாவது பப்ளிக் டொமைன்ல பத்திரிகைகளோ இல்ல எதிர்கட்சி சொல்லுவாங்க 10 ரூபாய் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பாட்டில் பாலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை ஈடி வந்து எப்படி அதை அவங்க அறிக்கையில கொடுக்க முடியும்? பாஜக மேடையில பேசலாம், அமலாக்கத்துறை அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாது இல்லையா? பாஜக மேடை இல்ல, அதிமுக மேடை, எதுல வேணாலும் பேசலாங்க. இந்த இடத்துல வந்து உண்மையிலே 5 இடத்துல அதிகார வரம்ப மீறி இடி செயல்பட்டு இருக்குங்கிறது தெளிவா தெரியுது அவங்க அறிக்கை மூலமா தான். ஏன்னா அதை வந்து கோர்ட் இன்னைக்கு சொல்லுது. அதெல்லாம் நாங்க பேப்பர்ல நாங்களும் படிச்சவங்கன்னு சொல்லுது. ஏன்னா பெஞ்சுங்க இது. பெஞ்சுங்கும் போது மூத்த நீதிபதிகள் MS செந்தில்குமார் அவர்களும் மூத்த நீதிபதிகள். இப்ப பெஞ்சில் இருக்கிறவங்க வந்து ஒரு அமர்வுல இருக்கிற நீதித்துறை நாங்களும் படிச்சோங்கிறத ஓபன் கோர்ட்ல சொல்றாங்கன்னா அவங்க கவனத்துக்கு அது போயிருக்கு. அப்போ எப்படி இந்த அறிக்கை வெளியிடப்படுதுங்கிற அந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இடி மாட்டுது. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, இது நாங்க கொடுக்கலைங்க, அது எப்படியோ வந்துருச்சு எங்க ஆபீஸ்ல இருந்து கசிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ரகசியத்தை கூட காப்பாற்ற முடியாது இடி எப்படி நாட்டோட ரகசியத்தை காப்பாத்துங்கிற கேள்வி வந்துடும். இப்ப நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி வாரத்துல இந்த பிரச்சனை வந்துச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி வாரத்துல இந்த எஃப்ஐஆர் கசிந்தது தான் ஒரு பெரிய கேள்வி. அண்ணாமலை கேள்வி எழுப்பினாரு. இப்ப நீங்க அப்ப இங்க அண்ணாமலை இங்க அமலாக்கத்துறையினுடைய ECIR உங்களால வந்து இது பண்ண முடியாதா அப்படிங்கிற கேள்வி வரும். அல்லது அவங்களுடைய அவங்க அறிக்கையே அவங்களுக்கு எதிராக இருக்கும். அதுல இவங்க இந்த 1000 crores வந்து ஒரு பெரிய மேட்டரா மாத்தி அதுதான் இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதாவோட பேசு பொருளா மாத்திருக்காங்க. அப்ப இந்த 1000 crores எப்படி வந்ததுன்னு அந்த இடி அறிக்கையில என்ன சொல்லுதுன்னா, டிஸ்டிலரிஸ் அண்ட் பாட்லிங் கம்பெனிஸ், அதாவது IMFல இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் பாட்டில் அடைச்சு கொடுக்கிற நிறுவனங்களும் வடிப்பாலைகளும் சேர்ந்து இலிசிட் ரெவென்யூ 1000 கோடியை கிரியேட் பண்ணி, எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா போகஸ் அண்ட் இன்ஃபிளேட்டட், அதாவது கூடுதலா பில்லு போடுறது மூலமாகவும் போலி பில் போடுறது மூலமாகவும் சொல்றாங்க. அதுல வந்து தவறு வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா இன்ஃபிளேட்டட் பில் இதுக்குள்ள எப்படி வர முடியும்? இப்போ உதாரணமா இன்ஃபிளேட்டட் பில்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 1000 எந்திரங்களை சப்ளை பண்றதாக நான் வந்து ஒரு டெண்டர் எடுக்கிறேன். ஆனா 500 எந்திரம் தான் சப்ளை பண்றேன். நீங்களும் நானும் உடந்த நீங்க 1000 எந்திரம் வந்ததாக வரவு வச்சு கணக்கு எழுதிட்டு எனக்கு 1000 எந்திரத்துக்கு பணத்தை கொடுக்குறீங்க. ஆனா நான் கொடுத்தது 500 எந்திரம் தான். பேலன்ஸ் பணத்தை நம்ம பங்கு போட்டுக்கிட்டோம். இதுதான் அதோட ஷார்ட்டா சொன்னா. அப்படின்னா அதை ப்ரூவ் பண்றதுக்கு வேண்டிய ஆவணங்கள் நாங்க 3 நாள் ரைட்ல கலெக்ஷன் பண்ணிட்டோம். எல்லா ஆவணத்தையும் சொன்னா அந்த ஆவணத்தை ஆராய்ந்து இந்த ஃபிகர் 1000 கோடி ஃபிகருக்கு வர்றதுக்கே பல மாசம் பிடிக்கும், பல ஆண்டுகளாகும். எங்க போய் எண்ணுவீங்க? பாட்டில் எண்ணுவீங்களா? குடிச்சவன் யார் குடிச்சானு போய் சரக்கு அவன் குடிச்சவன தேடி பிடிச்சி எண்ணுவீங்களா? எப்படி எண்ணுவீங்க? இது வந்து இந்த இடம் அமலாக்க பிரிவு பிஜேபி பாலிடிக்ஸ்குள்ள பிளே பண்ண இடத்துல இது அவங்களுக்கு எதிராக தான் இது முடியும்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அநேகமா அமலாக்க பிரிவு போயிடும். இதுல ஹைகோர்ட்ல நிக்காது. ஹைகோர்ட்ல வச்சு நொங்கு எடுப்பாங்க.
எடுக்க எடுக்க அது செய்திகளா மாறும். ஏற்கனவே அமலாக்க பிரிவுங்க உண்மையிலேயே அதுக்கு நல்ல பேரே இல்லாம போச்சு. பிராக்டிகலாங்க ஜெம் ஆஃப் ஆபீசர்ஸ் தான் நம்ம இடியில எடுக்கிறோம். இந்த நாட்டிலே இருக்கிற பல்வேறு துறைகள்ல இருக்கிற முத்துகளை வந்து எடுத்து அதுல கோர்த்து வச்சிருக்கோம். என்ன காரணம்னா சர்வதேச குற்றவாளிகளை பிடிக்கணுங்கிறது காரணம். விவசாயிகள் அப்ப என்ன ஆகுதுன்னா இது வந்து அது போக இப்படியான ஒரு ஆம்னிபஸ் பவர் வரும்போது அந்த அதிகாரிக்கு சபலம் தட்டும் போதுதான் அங்கித் குமார் மாதிரியானவர்கள் வந்து அந்த லஞ்சத்துல ஈடுபடுறாங்க. இது சென்னை மட்டும் இல்லைங்க, டெல்லியிலயும் அப்படியான லஞ்ச குற்றச்சாட்டு எல்லாமே இடி பேர்ல வருது. அப்போ ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட், ஒரு பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட் அதை வந்து அரசியலுக்கு தவறாக பயன்படுத்தும் போது, குறிப்பா கடந்த 10 வருஷத்துல தவறாக பயன்படுத்தப்பட்ட போது அதோட விளைவு என்னன்னா அது எடுக்கிற எந்த நடவடிக்கை பேர்லயும் நம்பிக்கை இல்லாம போயிடும். கோர்ட்டுக்கும் அதனாலதான் இவ்வளவு பேரு பெயில்ல வராங்க. பெயில்ல விடவே கூடாதுங்க. எப்படி பெயில்ல வராங்கன்னா எல்லாமே பொய் கேஸா இருக்கும்போது பெயில்ல தான் விட்டானு வேற வழி இல்ல. இதை பயன்படுத்தி யாரு உண்மையிலே தப்பிப்பா? சர்வதேச குற்றவாளிகள் தான் தப்பிப்பாங்க. உண்மையிலே தப்பிச்சிருவாங்க. இவங்க சர்வதேச குற்றவாளிகளை யாரும் இந்த 10 வருஷத்துல பிடிச்ச மாதிரி தெரியலையே. முழுக்க முழுக்க காங்கிரஸ்காரன், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகளை தானே பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் வருதுங்க. இப்போ இதுல மொத்தம் 20 லொகேஷன்ல ரெய்டு. டாஸ்மாக்ங்கிறது நம்ம ஹெட் ஆபீஸ்ங்கிறதுனால அது செய்திகள்ல அடிபடுதுங்க. 20 லொகேஷன், தனியார் லொகேஷனும் இருக்கு. அப்போ தனியார் லொகேஷன் இந்த 20 லொகேஷன் சேர்ந்து எடுத்த மொத்த ஆவணங்களை எல்லாம் அதுக்குள்ள 2 நாளைக்குள்ள அவ்வளவு திறமையா எல்லா இதையும் கூட்டிக்கிட்டு 1000 கோடி நீ அரைவு பண்ணிட்டியாங்கிற கேள்வி வருது. ஆனா அதுக்கு என்ன பதில் வச்சிருக்காங்கன்னா இல்ல இன்னும் நிறைய இருக்கும் அப்படின்றாங்க. அப்படி சொல்ல முடியாதுல்ல. சாதாரணமா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறவங்க பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது அரசியல். ஆனா அரசு நிறுவனம் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டதானே. மென்மைக்கம் மென்மைகோ, இன்னைக்கு மோடி இருக்கலாம், நாளைக்கு இல்லாம போகலாம். ஆனா இடி இப்படி இருந்துச்சு அப்படின்னா இடியும் சேர்ந்து தானே இதுல பிரச்சனைக்குள்ளாகும். அப்ப டிஸ்டிலேஷன் பிரைபிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இதுல அந்த 2 பக்கத்துல இருக்குங்க. டைரக்ட் எவிடன்ஸ் ஆஃப் கான்டாக்ட்ஸ் பிட்வீன் சீனியர் டாஸ்மாக் அபிஷியல்ஸ் அண்ட் லிக்கர் கம்பெனிஸ். ரொம்ப சீனியர் டாஸ்மாக் அபிஷியல்ஸுக்கும் லிக்கர் கம்பெனிக்கு இடையில நேரடியான தொடர்பு இருப்பதுக்கு எங்களுக்கு வந்து தகுந்த ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. கடைசியில என்ன ஆக போகுதுன்னா இந்த அவங்களோட 2 பக்க ரிப்போர்ட்டை வரிக்கு வரி நிரூபிக்க வேண்டிய ஒரு பெரிய டாஸ்க்ல போய் சிக்குவாங்க. டாஸ்மாக்ல கைய வச்சு ஒரு டாஸ்க்ல போய் சிக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் சார், அடுத்தடுத்து இந்த வழக்கு எவ்வளவு தூரம் நகருது அப்படிங்கறத பார்க்கலாம். தேர்தல் இன்னும் ஓராண்டில் இருக்கக்கூடிய இடத்துல இது இன்னும் வேகம் எடுக்கும் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. அது தேர்தல் ஓராண்டு இருக்கக்கூடிய இடத்துல இன்னும் அது வேகம் எடுக்கக்கூடும். அடுத்தடுத்த நாட்களில் அது எதை நோக்கி நகர்ந்து பார்க்கலாம். இந்த வழக்கினுடைய விவரங்கள், நீதிபதிகள் யார், வழக்கறிஞர்கள் யார், எந்த வாதம் வச்சாங்க, நீதிமன்றம் என்ன கேட்டிருக்குது, இந்த வழக்கினுடைய உள்ளம்சங்கள் என்ன, அனைத்தையும் விரிவாக எளிய மக்களுக்கும் புரியும்படி மிக அழகாக விரிவாக எடுத்து வைத்தீர்கள். உங்கள் வருகைக்கும் கருத்து பேருக்கும் தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி. நிறைவேற்றலாம் சொந்தங்களே. திரு தலாஷாம் சார் சொன்ன மாதிரி அமலாக்கத்துறையின் மீதான நம்பிக்கை நாளுக்கு நாள் மக்களுக்கு குறைந்து வருகிறது. காரணம், அமலாக்கத்துறை ஒரு வழக்கு போடுது. அந்த வழக்கை தொடர்ந்து அந்த யார் மீது வழக்கு போடுறாங்களோ அவங்க பாஜகவில் இணைந்தால் அவங்களுக்கு பதவி, முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை கொடுத்து அழகு பார்க்கிறது. சாதாரண விவசாயிகளை மிரட்டுவதற்கு அவர்கள் சாதியை குறிப்பிட்டு நோட்டீஸ் அனுப்புகிறது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அமலாக்கத்துறையின் நம்பிக்கையை நாளுக்கு நாள் குறைத்து வரும் நிலையில் இன்றைக்கு நீதிமன்றம் வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்வி குட்டு அப்படிங்கிறது மேலும் ஒரு அடி அப்படின்னு தான் சொல்லுவோம் அமலாக்கத்துறைக்கு. அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்கிறது என்பதை உற்று பார்ப்போம். தொடர்ந்து தமிழ் கேள்வியோடு இணைந்திருங்கள். தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி. குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில்.